ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு டிடிஎஸ் அமௌண்ட்டுன்னு பிடிப்பாங்க. அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது ஸ்லாப் சிஸ்டம் மாறி போயிருக்கு. அந்த ஸ்லாப் சிஸ்டம் என்னன்றதை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு செய்யும் போது கிடைக்கும் வட்டி ஒவ்வொரு காலாண்டு வாடிக்கையாளர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அவ்வாறு கிடைக்கும் வட்டி தொகை குறிப்பிட்ட அளவு தாண்டினால் அதற்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும். 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என இரு விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னு பார்க்க போகிறீங்க. அந்த வகையில் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு முதலீடு எஃப்டி போட்டிருக்கீங்க செய்யும்போது அதற்கு கிடைக்கும் வட்டியானது 40 ரூபாய்க்கு 40,000க்கு மேல் இருந்தால் 10% டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் 40,000க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு டிடிஎஸ் 10% பிடிக்கணும்னு இருந்தாங்க. அதுவே வாடிக்கையாளர் பேன் விவரங்கள் இல்லை எனில் டிடிஎஸ் அமௌண்ட்டு 20% இருந்தது. தற்போது இந்த வரம்பு 40,000 50,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை ஏப்ரல் 1 முதல் வருகிறது சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எஃப்டியில் நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வட்டி மட்டும் 50,000க்குள்ளே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50,000க்கு மேலே பண்ணாக்கா 10% சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 85,000 வட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்குவேன். 2025 பட்ஜெட் படி 60 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் 50,000க்கு மேல் 10% டிடிஎஸ் பிடித்தம் உண்டு. அதன்படி 85,000க்கு 8,500 டிடிஎஸ் பிடிக்காம செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் வருமான வரி பார்த்தீங்கன்னாக்கா 12.75 லட்சத்திற்கு இதற்கு வரி கிடையாது என்று சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம். தனிநபர் வருமான வரியில் 12.5 லட்சத்துக்கு வரைக்கும் 12.7 லட்சத்துக்கு வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வட்டி அதாவது டேக்ஸ் கட்டத்தலன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் நீங்கள் டிடிஎஸ் கிளைம் பண்ண முடியும். டிடிஎஸ் நீங்கள் லெட்டர் எழுதி கிளைம் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுவே 60 வயதுக்கு அதிகமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 50,000 வட்டி வருமானம் இருந்தால் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்டிருந்தது பழைய ஸ்லாப் சிஸ்டத்தில். தற்போது பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கிடையாது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிடிஎஸ் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கீங்க, வட்டி 1 லட்ச ரூபா வருதுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டிடிஎஸ் அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டேன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வரி சலுகை தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ.